செல்வங்களே, எப்போடா தாத்தா வருவாருன்னு பார்த்துன்னுக்கிறீங்களா? ஒரே மனம். நானும் எப்பொழுது உங்களிடம் பேசலாம் என்று காத்து கொண்டிருக்கிறேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், காலம் எல்லாம் காத்திருப்பேன். தாத்தா எல்லாம் சொல்லுவாங்களே, ஸ்கூலில் கூட சொல்லி கொடுத்தாங்க. The water will reach the level அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே. தண்ணீர் தன் மட்டத்தை அடையும். தண்ணீரை பாருங்கள், அது ஒரே லெவலாக இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னா கூட ஒரு டியூப்பில் தண்ணி ஊற்றி வாட்டர் லெவல் பார்த்து கொண்டு இந்த ஹைட் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. நான் ஒரு சிறிய அளவில் நான் பார்த்துருக்கிறேன். வீட்டில் ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி இருந்தால், அது ஒரு ஜெக்ஸாவில் ஒரு குடத்தில் தண்ணி இருந்தால் அது லெவலாக இருக்கும். ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களே, அது கரெக்டு. ஆனால் அது அவ்வளோ கரெக்ட் இல்லை தாத்தா. ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது வாட்டர் வில் ரீச் த லெவல். வாட்டர் எப்போதும் லெவலாக இருக்குன்றாங்கல்ல. ஸ்கூலில் கேட்கும்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்பிட்டேன் தாத்தா. ஒரு முறை எங்கள் அப்பா என்னை கடற்கரைக்கு கூட்டின்னு போனார், சீஷுவருக்கு கூட்டின்னு போனார், பீச்சுக்கு கூட்டின்னு போனார் தாத்தா. அங்கே எல்லாம் இந்த தண்ணி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கல்ல, வாட்டர் ஒரு லெவலாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. இதை எங்களா இந்த கடலில் போய் பார்த்தாக்கா வாட்டர் அப்படி லெவலாக இல்லையா தாத்தா, அது அப்படியே ரவுண்டாக இருக்குது தாத்தா. அது எப்படி தாத்தா? ஏன் தாத்தா அது தண்ணி லெவலாக இல்லை? ஆம் சொல்வாங்களே, எதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். எதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு கட்டுப்பாடு இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை பாருங்கள், ஒரு தவளையில் ஒரு தேக்ஸாவில் தண்ணி இருக்குது, அதை சுற்றி பாதுகாப்பாக ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதில் சுற்றி கட்டுப்பாடு ஒன்று இருக்கும்போது அது தண்ணி லெவலாக இருக்குது. இந்த உலகத்தில் இந்த கடலுக்கு கட்டுப்பாடு இல்லை, அவுத்து விட்டுக்கிறாங்க, ஃப்ரீயாக விட்டுக்கிறாங்க. அது அந்த லெவலாக இல்லை. இந்த கடலில் உங்களுக்கு அந்த வாட்டர் லெவலாக இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அந்த சைனாக்காரனை போய் கேளுங்க. சைனீஸ் என்ன கேளுங்கனாக்கா, அவன் பாருங்க, அவனுடைய நாட்டுக்கு சுற்றி வால் செவுறு கட்டி வச்சுருக்கான். சைனா நாட்டுக்கு ஃபுல்லாக ஒரு காம்பவுண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி கடலில் சமுத்திரத்துக்கு ஒரு வால் சுற்றி சரௌண்டிங்கில் ஒரு வால் சைனாக்காரன் கட்டி கொடுத்தான்னாக்கா, அப்போது அது கடலில் இருக்கிற தண்ணி லெவலாக இருக்கும். இப்போது ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது தப்பு. வாட்டர் வில் நாட் ரீச் த லெவல். எஸ், அது கடலில் இருக்கிற தண்ணிக்கு ஒரு சுவர் சுற்றி ஒரு சுவர் இல்லாததுனால அது உலகம் எப்படி இருக்கிறதோ அந்த வடிவத்தில் காந்தத்தால் அந்த கிராவிட்டியால் அது கவரப்பட்டு அதை சுற்றி அந்த ரேடியஸை அது கேட்ச் பண்ணி வச்சுருக்குது. உலகம் உருண்டையாக தான் நிற்குது, ரவுண்டாக தான் நிற்குது. அதே மாதிரி எப்போ அந்த கிராவிட்டி அந்த வாட்டரை கேட்ச் பண்ணி நிற்குது ஏர்த்தில் கிரவுண்ட்லேருந்து, அப்போ அப்படியே தான் அது லெவலில் ரவுண்டாக இருக்கும். அங்கெல்லாம் வாட்டர் ஒரு லெவலாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது தாத்தா. நம்ம இந்த சைனாக்காரனை சைனாக்காரன் சொல்லக்கூடாது, நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கேட்கலாமா? இல்லை, ஏன் அவங்ககிட்ட போகிறது? நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே நம்ம ராஜா, நம்ம தாத்தா இருக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கலாம். இந்த கடலில் போய் சுற்றி செவுறு ஒன்று கட்டி கொடுங்க தாத்தா, நாங்கள் வாட்டர் லெவலில் இருக்கிறத பார்க்கணும்னு கேளுங்க. அவர் அப்படி சுற்றி கடலை சுற்றி கரை கட்டி கொடுத்தாக்கா
வாட்டர் ஒரே லெவலாக இருக்கும். பாவம் அவர் ரொம்ப பிஸியாகிறாரு. ம் அவர் வேறு விஷயத்துலலாம் ரொம்ப பிஸியாகிறாரு. இதெல்லாம் அவர் கேட்டு அங்கே வந்து செவுரு கட்டி கொடுத்துருக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. ஓகே செல்வங்களே, அவரை வேலையை பார்க்கலாம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் வாட்டர் வாட்டர். ஓகே, ரொம்ப நடிக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாமே அவன் செயல், சாரி அவர் செயல். வணக்கம் வணக்கம்.